உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தது அப்படின்னா, இது என்னுடைய அனுபவ ரீதியான நான் பார்த்த விஷயங்கள். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தது, உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்ததுன்னா, தொழில் சார்ந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும்போது அதை பயன்படுத்திக்கணும். ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அந்த சந்திர பகவான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த தொழில் வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும்போது அந்த தொழில் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் எப்பப்பெல்லாம் அந்த தொழில் செய்யலாம்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த தொழில் உங்களை கிடைக்காம ரொம்ப சிரமப்பட வேண்டியதாயிரும். வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரி இந்த சந்திரன் உங்களுக்கு தரமாட்டார், போட்டு குழப்பிகிட்டே இருப்பார். அப்புறம் தொழிலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே தொழில் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா, அந்த தொழிலில் வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. வருமானம் வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தொழில் சம்மந்தமான விஷயத்தில் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் எப்போவுமே பார்த்திங்கன்னா போட்டு குழப்பிகிட்டே இருப்பார். குழப்புன்னு இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு குழப்பங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிக முக்கியமாக இந்த சந்திர பகவான் பார்த்திங்கன்னா பட்டம், பதவி, இந்த பதவி, கௌரவம் இதையெல்லாம் அவர் திடீர் கொண்டு கொடுப்பார். எதிர்பாராத விதமாக ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கொண்டு அதை கொடுப்பார். அந்த வாய்ப்பு உங்களுக்கு அது கிடைக்கும் போதே நீங்கள் அந்த பட்டத்தையும் பதவியையும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். அந்த பதவியை ஏற்றுக்கிட்டீங்க, பட்டத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். சந்திரன் மேலே மேலே உங்களை தூக்கிவிட்டே இருப்பார். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களை எல்லாருமே நீங்கள் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நில்லுங்க அப்படிங்கிறாங்க, ஒரு பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷனுக்கு நில்லுங்க, அல்லது ஒரு சேர்மன் போஸ்ட் நில்லுங்க, அல்லது எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு நில்லுங்க, இப்படி ஏதாவது ஒரு நிற்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் அவங்க சொன்னாங்கன்னா அப்போவே கேட்டுட்டு உடனே நீங்கள் அந்த அரசியலில் நீங்கள் நின்றுட்டீங்க, ஒரு பதவிக்காக நீங்கள் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூப்பரான அந்த முதல்ல கிடைச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நின்னீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு சூப்பரான வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடச்சி அதில் மூலமாக மிகப்பெரிய ஒரு சாதனையாளராகவும் உருவாவீங்க. செல்வாக்கு, செல்வ ரீதியாகவும் சூப்பராக சாதனையாளர் ஆவீங்க. பட் அது உங்களுக்கு ஒரு அரசியலில் நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் அது வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தட்டி கழிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கும்போது இப்போ நம்ம அரசியல் நிற்கலாமா, எம்எல்ஏ போஸ்ட் நிற்கலாமா, எம்பி போஸ்ட் நிற்கலாமா, இல்லை பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட் நிற்கலாமா, இல்லை இந்த ஏதோ ஒரு போஸ்டிங் நிற்கலாமான்னு நீங்கள் நினைக்கும்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு அதுக்கப்புறம் வரும், ஆனால் வராதுங்கிற மாதிரி கிடைக்காது. ரொம்ப சிரமப்பட வேணும். அதனால் ஃபஸ்ட்டு கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, அந்த 10ஆம் இடத்துல, லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்களை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி விட்டுருவார். அதாவது இது அரசியலுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு ப்ரமோஷனே கிடைக்கிறனாலும் நீங்கள் அதை எடுத்துக்கணும். இல்லை ப்ரமோஷன் அப்புறம் பார்த்துக்கலான்னீங்கன்னா அது தள்ளி போயிட்டே இருக்கும். அதனால் ப்ரமோஷனாக இருந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கணும். வேறு எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி, ஒரு போஸ்டிங் கிடச்சதுனால அந்த போஸ்டிங்கை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டால், ஒரு மதிப்புக்குரிய ஒரு கௌரவமான ஒரு போஸ்டிங், எந்த போஸ்டிங் கிடைச்சாலும் அந்த போஸ்டிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உதாரணமாக ஒரு மேடையில் உங்களை பேச கூப்பிட்றாங்க அப்படின்னா, நீங்கள் பேசாமல் இல்லை அப்புறம் பேசலாம், நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கப்பட்டு விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்காமல் போயிடும். உதாரணமாக ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஸ்டேஜில் அவரை பேச கூப்பிட்டாங்க. முதல்ல அந்த மேடையில் பேசுகிறார். முதல்ல அவர் கொடுத்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி ஒரு மேடையில் பேச ஆரம்பித்தார். இந்த மேடையில் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் இன்றைக்கி மிக பிரபலமாகி ஒரு பெரிய கட்சியை, நாம் தமிழர்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை நடத்துகிறாரு. அவர் முதல்ல அந்த மேடையில் பேசும்போது தான் இந்த உலகத்துக்கே எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். இங்கே ஒரு மேடையில் அவரை கூப்பிட்டு பேச சொல்லும்போது ரொம்ப சூப்பராக பேசினார்னு அவரை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி, நாம் தமிழர்னு நினைக்கிறேன், அவர் அந்த கட்சி தொடங்கி அவர் ரொம்ப சூப்பராக பெரிய ஆளாகிட்டார், மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கார். அதனால் எப்போவுமே அந்த வாய்ப்பை பயன்படுத்தினார் அப்படிங்கிறதுக்காக அவரை குறிகாட்டினேன். ஆக்சுவலாக எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு முதல்ல கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னா, அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் ஏற்படுத்தி தரும். இது உங்களுக்கு நான் கொடுக்குற
லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல 10வது ராசியில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு நான் தரக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை. மீண்டும் இதே போல நல்ல பதிவில் மறுபடியும் சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. அஸ்ட்ராலஜி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் DVD வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் KP ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய DVD பெற